ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். என்ன டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதினா ஆட் பண்ணி, அதாவது மின்ட் சிக்கன் ஃப்ரை அப்படின்னு சொல்லி ஒரு சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம். பாருங்கள், சிக்கன் கழுவி வச்சுருக்கேன் 1/2 kg, 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயம் உடைச்சி வச்சுருக்கேன், டிஷ்ஷோட ஹீரோ புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 2 தக்காளி கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமேட்டு தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பெல்லாம் ஒன்று. கடைசியாக கொஞ்சம் கண்டஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் லிக்விடாகவும் கெட்டியாகவும் வர்றதுக்காக கசகசாவும் முந்திரியும் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி லாஸ்ட்டாக குக்கரில் விசிலெல்லாம் அடித்ததுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணி வச்சுருந்தது ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. எப்பயுமே ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி என் சிஸ்டர் இதை சொன்னால், இந்த மாதிரி வந்து புதினா போட்டு செய்கிறது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவளோட ஸ்டைலில் இன்றைக்கி நான் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக புதினா கொத்தமல்லி போடுறத விட இந்த மாதிரி எண்ணெயில் வதங்கிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா கொத்தமல்லி ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது எல்லாமே அதிகமாக போடக்கூடாது. இல்லை, இப்போ இது வந்து சிக்கன் தான் நம்ம குழம்பு வைக்கிறோம், அப்போ சிக்கன் தான் டாமினேட் பண்ணும். எல்லாமே வெங்காயம், தக்காளி எல்லாமே கொஞ்சம் அளவாக போட்டிங்கன்னா. இது வந்து புதினா ஃப்ளேவருங்கிறதுனால புதினா மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வேணும்னா மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, தண்ணி வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேணுங்கிற அளவு குழம்புக்கு வேணுங்கிற தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 4 விசில் விடுங்க. குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. சிக்கன் குழம்பு, சிக்கன் எல்லாம் வெந்தாச்சு. பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய், முந்திரி, கசகசா, கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. மெயின் சிக்கன் கிரேவி ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிரேவியை வந்துட்டு நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நம்மளோட மின்ட் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ண செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சிஸ்டர் புது ஸ்டைலில் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.